தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனத்தில் ஒரு 3 உண்மை இருக்குது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் செய்கிற காரியம் இருக்கும். ரெண்டாவது, நம்ம சின்ன பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் தேவன் பெரிய திட்டத்தை வச்சுருப்பார். நமக்கு மட்டும்தான் இப்படி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் அதிசயத்தை செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சூழல், அந்த காரியம் நடக்கும். நமக்கு நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சில சமயம் ஒரு காரியமும் கைகூடாது. எல்லாரும் நம்மளை விட்டு ஒதுங்கி போன மாதிரியே ஒரு தோணும். நமக்கு நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு முடிவு கிடையாது. இதுதான் நமக்கு ஒரு ஆரம்பம்னு தேவன் சொல்கிறாரு. தேவன் நமக்கு நல்ல தரமாக பெஸ்ட்டான ஒரு காரியத்தை தான் நமக்கு தருவார். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. அவர் எப்போவுமே ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருப்பார். அவர் அதிசயம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லா காரியமும் கைக்கூடி வரும். எல்லாரும் நம்மள்கிட்ட பேசுவாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். நம்ம கூட ஒரு சில சமயம் நம்ம அவரை மறந்துடுவோம். ஆனால் அவர் நம்மளை மறக்காமல் நமக்கு அவர் அதிசயம் செய்வார். யோபு வாழ்க்கையில் பார்த்தோம்னா எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவரை புரிஞ்சுக்கல. அவர் லைஃப் டோட்டல் முழுசும் காலி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. டபுள் மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுக்குறாரு. இதிலேருந்து இப்போ நமக்கு என்ன தெரியுது? நமக்கும் வலி, கவலை, பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யும். ஏன்னா தேவன் அவருடைய திட்டத்தை செய்கிறதுக்கு இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும். இப்போவும் ஒரு சில சமயம் நமக்கு பிரச்சனை, போராட்டம், கவலை எல்லாமே நமக்கு இருக்கும். நம்ம அதை பற்றி யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறாரு. தேவனை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இது நமக்கு ஒரு முடிவு கிடையாது. இதுதான் நமக்கு ஒரு தொடக்கம். இதுதான் நமக்கு ஒரு ஆரம்பங்கிறாரு. வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பன்றாரு. அந்த வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிசயம் செய்வார். இப்பொழுது நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் நமக்கும் யோபு வாழ்க்கையில் செஞ்ச மாதிரி அதிசயங்களை செய்வார். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இந்த யோபு 5:9 தேவன் என்ன செய்கிறாரு? சிறிய காரியங்களை செய்கிறாரா, இல்லை அளவிடாத முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறாரா, இல்லை எதுவுமே செய்யலையா? இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு சரியான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.